ரயில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தீர்ப்பு எப்படி அமைந்தாலும் அதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முடிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக அங்கிருந்து நமது செய்தியாளர் கணபதி தரும் விரிவான தகவல்களை கேட்டறியலாம். கணபதி, மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் இறுதி வாத நிலவரம் என்ன? குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது எவ்வளவு தண்டனை தரப்பட வேண்டும், என்ன தண்டனை தரப்பட வேண்டும் என்பதை பற்றிய விவாதம் நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று மாலைக்குள் முடியாததால் நீதிபதி ஷிண்டே அவர்கள் விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தார். இன்றும் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த வழக்கிலே அரசு தரப்பிலே இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் போன்ற விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் எதிர்த்தரப்பிலிருந்து, அதாவது குற்றவாளிகள் தரப்பிலிருந்து என்ன காரணத்தால் அவர்களுக்கு தண்டனை குறைக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்களை அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவராக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே தீர்ப்பு வெளிவந்த பிறகு எப்படி தீர்ப்பாக இருந்தாலும் குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் என்பது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஆலோசனைகள் இப்போதே தொடங்கிவிட்டன. சட்ட ரீதியாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன, இந்த வழக்கு இன்னும் எத்தனை கட்டங்களை தாண்ட வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் வழக்கறிஞர் ராஜ் அவர்களிடம் பேசலாம். நீதிமன்றத்திலே இன்று நடந்த விசாரணை விவரங்களை கவனித்துக் கொண்டிருந்தவர் இப்போது நிலவரம் என்ன, இனி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் பற்றி ஆர்குமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, நேற்றுலேருந்து நடக்குது. அப்படி இருக்க சிச்சுவேஷனில் இப்போது அடுத்த கட்டமாக இவர்கள் இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு என்னெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எப்படி மனுக்கள் மேல்முறையீடெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதாவது இன்றைய நிலவையில் அவங்களுக்கு எந்த அளவு சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இவங்க இப்பொழுது வழக்காடி கொண்டு இருக்காங்க. அதாவது இப்போ 13 பேர் இருக்காங்க. 13 பேரில் ஒருத்தர் அக்யூட்டல் ஆகிட்டாங்க. இப்போ 12 பேருக்கு தண்டனை உறுதியாகிடுது. இப்போ தண்டனை எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், தண்டனை எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது டெத் சென்டென்ஸாக இருக்கலாம், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இது வரைக்கும் அவங்க 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் பிரிசனில் இருந்திருக்காங்க. ஸோ அதை கழிச்சுட்டு கூட விடலாம். அதை டிசைட் பண்ணுறதுக்காக இந்த டிஃபென்ஸ் கவுன்சில், அதாவது இந்த வழக்கறிஞர்கள் அவங்க தரப்புல இருந்து அவங்களோட டிஃபென்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு இத்தனை குழந்தைகள் இருக்குது, அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, இவங்க கல்யாணம் முடியாதவங்க, இவங்க மனநல பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டில் அதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அவங்க அந்த ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. என்னென்ன பேசிக்கில் இவங்களுக்கு இந்த சென்டென்ஸை கம்மி பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் 10 டெத் பெனால்ட்டி வரைக்கும் இருக்குது. ஆனால் அதை இப்போ கம்மி பண்ணுறதுக்காக இவங்க ஆதாரத்தை வச்சு அந்த ஜட்ஜி டிசைட் பண்ணலாம், இதை கம்மி பண்ணலாம் அல்லது எவ்வளோ சென்டென்ஸ் கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணலாம். இந்த டிசைட் இன்னைக்கு முடியாதுங்கிறத இன்னும் சொல்ல முடியல. ஏன்னா இன்னும் டைம் 1 hour கூட இல்லை. இதனால் இந்த மேட்டர் நாளைக்கும் போகலாம். இப்போ எப்படினாலும் இந்த தண்டனை அறிவித்த பிறகு இவங்க மேல்முறையீடு போவாங்க. மேல்முறையீடு இப்போ இது செஷன்ஸ் கோர்ட், ஸ்பெஷல் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜி டிசைட் பண்ணுறாரு. இதை அப்பீலுக்கு ஹைகோர்ட்டு கொண்டு போவாங்க. ஹைகோர்ட்டு எதை டிசைட் பண்ணதோ அப்பீல் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டு சப்போஸ் அது டெத் சென்டென்ஸாக இருந்தது, ஒரு காரணத்தினால் இருந்ததுன்னா அதை பிரசிடென்ட்டை கொண்டு போயிட்டு மேல்முறையீடு கொண்டுட்டு போவாங்க. இது வரைக்கும் இது எண்டு கிடையாது. இது ஒன்லி ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது இந்த ஒரு ஸ்டேஜில் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் பல ஸ்டேஜ் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னொன்று பார்க்குறோம். ஏற்கனவே ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், வாஹித் என்பவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை எதிர்த்தும் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு கண்டிப்பாக செய்வார்கள். ஏனென்றால் அவருடைய ரோலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் சில வகையான டிஃபிஷியன்சி ஆஃப் எவிடன்ஸில் அவர் அக்யூட்டல் ஆயிருக்கிறார். பட் அந்த அக்யூட்டல் கண்டிப்பாக ஸ்டேட் பரிந்துரை பண்ணிட்டு இருக்காங்க. மேலே அது அப்பீல் போகிறதுக்கு அவரையும் இதில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கறதுக்காக அந்த ஒரு ப்ரொசீஜரும் போயிட்டு இருக்குது. இந்த தரப்பில் இவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்குது. இதனுடைய ரிசல்ட் இன்னைக்கு இருக்கலாம் அல்லது நாளைக்கு இருக்கலாம். சரி, அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒருவருக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, 2 பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, பலருக்கு குடும்ப சூழ்நிலைகள்லாம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இதே காரணத்தை வைத்து நீதிபதி ஓரளவுக்கு தண்டனை குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கா? தண்டனைகள் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அது உண்மை. தண்டனை குறைக்கலாம். இப்பொழுது என்ன சொல்றது, டெத் பெனால்ட்டி, அதாவது ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி தூக்கு தண்டனை வரைக்கும் இந்த கேஸில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனிவே அந்த தூக்கு தண்டனை கொடுக்காம அதோட சின்ன சென்டென்சஸ், மொத்தம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் 14 வருஷம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொல்லாமல் அவங்கள ஜெயிலில் வைக்கிறதுக்கு இல்லை. அதோட இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி 14 இப்போ 7 வருஷம் 8 வருஷம் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த இருந்த டைமை கூட கழிச்சிட்டு விட்டுடலாம். இது மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்கு அவங்களோட ப்ரூஃப் அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அதை ஜட்ஜி எவ்வளோ டேக்கன் இன்டு கன்சிடர் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட ஜட்ஜஸ்னுடைய வியூவை பொறுத்து அந்த சென்டென்ஸ் குறைக்கலாம் கூட்டலாம். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. லீகல் பாயிண்டில் எங்கள் டிஃபென்ஸ் அட்வொகேட்ஸ் எடுத்து சொல்கிறது இதுதான், எங்களுக்கு குறைச்சி
தண்டனை கொடுக்கறது உறுதி, அந்த தண்டனை வந்து கம்மியாக கொடுங்கிறது இவங்களுடைய வாதம். அதாவது மும்பை கண்ட்ரோல் ஆஃப் கிரிமினல் கிரைம் அப்படின்னு சொல்லி அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்காக MCOC அதுக்காக தான் இந்த நீதிமன்றமே இருக்கு. அந்த சட்டத்தின் கீழ் எல்லாருக்குமே வந்து தண்டனைன்றது பொருந்தும். அதே போல அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அது ஒரு தனியான ஒரு சட்டம் மூலமா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் இருக்கு, அது தவிர மர்டர் சார்ஜஸும் இருக்கு. அப்படி எல்லாமே வச்சு பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு வேறு விதமாக தண்டனை கிடைக்கும்? அதாவது தண்டனை என்பது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கிறது வந்து எவிடன்ஸ். எந்த எவிடன்ஸ் வந்து நம்ம ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த மெட்டீரியல் எவிடன்ஸ் எப்படி இருக்கிறது, அதாவது சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதாங்கிறத வச்சு மட்டும்தான் கோர்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். அதாவது எல்லாரும் MCOCல சார்ஜஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரே காரணத்துக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தண்டனை கொடுக்க முடியாது. அதுக்கு வந்திருக்க எவிடன்சஸை வச்சு மட்டும்தான் அது வந்து கோர்ட் வந்து டிசைட் பண்ண முடியும். அதாவது இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, பல்வேறு முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன இந்த வழக்கில். வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நீளமான வாதங்கள் செல்வதால் இன்று முடியுமா என்பது கூட சந்தேகமாக இருக்கிறது. நேற்று முடியாததால் தான் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே குற்றவாளிகள் எப்படி இருந்தாலும், அதாவது தீர்ப்பு என்ன மாதிரியான தண்டனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய வழக்கறிஞர்கள் ஏற்கனவே ஆலோசனைகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இது ஒரு கட்டமாகத்தான் இருக்கும். இதற்கு அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு, பின்பு உச்சநீதிமன்றத்தில் முறையீடு என்று இந்த வழக்கு நீளமாக போக வாய்ப்பு இருக்கிறது. மரண தண்டனை விதிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு என்கிற கட்டம் வரை இது போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பூங்கொழி.